நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை நோய் பற்றி தான் பேச போறோம். சர்க்கரை நோய் பெரும்பாலும் ரகசிய கொல்லின்னு தான் அழைக்கப்படுது. அது இந்தியாவுல லட்சக்கணக்கான மக்களை பாதிக்குது. சர்க்கரை நோய் அதிவேகமா அதிகரிச்சுட்டே வருது. அதுவும் குறிப்பா நகரங்கள்ல சிகிச்சை அளிக்கப்படாத சர்க்கரை நோயோட தொடர்புடைய தீவிர பாதிப்புகளை பற்றி அறியாமலேயே பல பேர் இருக்காங்க. இதனால இதய நோய்கள், சிறுநீரக செயலிழப்பு, நரம்பு சேதம் மற்றும் கண் பார்வை இழப்பு போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சிகிச்சை கிடைச்சாலும் போதிய விழிப்புணர்வு இல்லாததுனால, மருத்துவ வசதி அணுகல் குறைவா இருக்கிறதுனாலையும், சரியாக மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது போன்ற காரணங்களால இந்த நீண்ட கால தாக்கத்தை அதிகரிக்குது. இந்தியாவோட பிரபல சர்க்கரை நோய் மருத்துவர் பங்கேற்கும் இந்த அரட்டை நிகழ்ச்சி சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை பெற தவறுவதால் ஏற்படக்கூடிய கடுமையான விளைவுகளையும், ஆரம்பத்திலேயே நோயை கண்டறிய வேண்டியதன் முக்கியத்துவம், வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நோயை தவிர்க்க தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியம் ஆகியவற்றை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த போகுது. நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக டாக்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா டாக்டர் ஜி கிருஷ்ணா சங்கர், கன்சல்டன்ட் டயாபெட்டிஸ் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் ரகுராமன் ஆர் கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், பாரதி ஹாஸ்பிட்டல், மதுரை. வெல்கம் டாக்டர். அடுத்ததா டாக்டர் எஸ்.எல். சௌமியா, கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், டாக்டர் சௌமியாஸ் எண்டோக்ரைன் அண்ட் டயபெட் ஸ்பெஷாலிட்டி சென்டர், தாஞ்சூர். வெல்கம் டாக்டர். முதல் கேள்வியை டாக்டர் கிருஷ்ணா சங்கர் கிட்ட கேட்கிறேன். டாக்டர், சிகிச்சை அளிக்கப்படாத சர்க்கரை நோயால ஏற்படக்கூடிய நீண்ட கால பாதிப்பு என்ன டாக்டர்? ஸோ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், அதாவது நீரிழிவு நோய் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு டிஸார்டர். அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10ல் 1 மனிதனுக்கு இது தொந்தரவு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜ் குரூப்லையும் இருக்குது. வயசாக இதோட ப்ரிவலன்ஸ் அதிகமாயிட்டே போகும். தொந்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான இன்சுலின் குறைபாடு. காலம் போக இன்சுலின் குறைய ஆரம்பிச்சிடும். அது கூட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்மளோட ஜெனட்டிக்காவும் சரி, நம்மளோட உடம்புல கொழுப்பு சம்மந்தப்பட்ட ஃபேட் சம்மந்தப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது 2 கம்பைன் பண்ணி தான் டயபெட்டிஸ். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் இருக்கும். ஆனா நம்ம உடல் உறுப்புகள் வந்து அந்த குளுக்கோஸை எடுத்து செயல்படுறதுக்கான தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா அதுக்கு இன்சுலின் ஒரு சாவி வேணும். அதோட வேலை குறைய ஆரம்பிச்சிடும். அதோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் டயபெட்டிஸ். நாள் போக இது சேர்ந்துக்கிட்டே போகும். டேமேஜ் மெதுவாக நடந்துகிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம்னா, அதாவது கண்ட்ரோல் பண்ணிச்சு இதெல்லாம் வராது. கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தா நம்ம கால் நரம்புல வந்து பாதிப்பு ஏற்பட்டு காலில் புண்ணு ஸ்டார்ட் ஆயிடணும். அது பேஷண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாது. நரம்புலையும் ரத்த குழாயிலையும் தெரியவே தெரியும். ஏன்னா நரம்பு டேமேஜ்னால மரத்து போயிருப்போம். மெதுவாக கிட்னி டேமேஜ் ஸ்டார்ட் ஆகும். கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் ஏற்பட்டு அதே கண்ணுக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் ஏற்பட்டு கண்ணில் ரத்த கசிவு ஏற்படும். கண் பார்வையில் குளறு வரலாம். அதே மாதிரி தான் ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வரலாம். ஸோ இம்யூனிட்டியும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால எல்லா இன்ஃபெக்ஷனுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நிமோனியா, டிபி எல்லாமே ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே அன்கண்ட்ரோல்டா இருந்தால் ரொம்ப நாள்ல இதான் லாங் ஸ்டாண்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் நிறைய நடக்கும். தோல் பிரச்சனைகள், முடி பிரச்சனைகள் வரும். பல்லு பிரச்சனை ரொம்ப நாளா அன்கண்ட்ரோலா இருந்தாங்கன்னா பல்லுலாம் 50 வயசுலேயே பல்லால உள்ள ஆரம்பிச்சிடும். 45 வயசுலேயே பல்லு உள்ள ஆரம்பிச்சிடும். காதலையும் பிரச்சனை வரலாம். இம்யூனிட்டி, லங்ஸ்ல பிரச்சனை, இம்யூனிட்டி டேமேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா போன்ஸ், மசில்ஸ் நிறைய ரொம்ப வீக் ஆயிரும். அப்புறம் யூரினரி பிளாடர் கண்ட்ரோல் பிரச்சனைகளும் வரலாம். மோஷன் கண்ட்ரோல் எல்லாம் போறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும். தடுக்க முடியும். எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணா மட்டும் பத்தாது. லாங் ஸ்டாண்டிங்கா குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா போதும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸை 95% நம்ம தடுத்துடலாம். இந்த கிட்னி ஃபெயிலியர் வர்றது, கண்ணில் ரத்த கசிவு வர்றது, பல்ல பிரச்சனை, இம்யூனிட்டி குறைபாடு, கால புண்ணு, இது எல்லாமே தடுக்க முடியும். தேங்க்யூ டாக்டர். அடுத்ததா டாக்டர் ரகுராமன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இந்தியாவுல சர்க்கரை நோய், அதோட தொடர்புடைய பாதிப்புகளின் பரவல் விகிதம் என்ன டாக்டர்? சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இருக்கும் நாடுகள்ல இந்தியாவுக்கு 2வது இடம், சைனா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்துட்டு இந்தியா. இப்ப ஐசிஎம்ஆரோட ஒரு ஸ்டடியில வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 11% மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு. இன்னொரு 15% மக்களுக்கு சர்க்கரை நோய்க்கு முந்தைய நிலைமை, ப்ரீ டயபெட்டிஸ் என்ற தொந்தரவு இருக்கு. இது இல்லாம சர்க்கரை நோயினால் பல உறுப்புகள் பாதிக்கப்படும். அதுல ஒண்ணு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு. அதுல ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, 100 இந்திய மக்கள்ல 100 கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் எடுத்துட்டீங்கன்னா
அதுல 30 பேருக்கு வந்துட்டு சர்க்கரை நோயினாலதான் கிட்னி ஃபெயிலியர் நடந்திருக்கு. அதே மாதிரி கண் விழித்திரை பிரச்சனை, அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கிறவங்கல சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய மக்கள்ல இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள்ல 12% மக்களுக்கு சர்க்கரை நோயினால் ஏற்படும் கண் விழித்திரை பிரச்சனை இருக்கு. அதுல 4% மக்களுக்கு கண் விழித்திரை பிரச்சனையினால கண் பார்வை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு இது வந்து என்னன்னா, லோவர் லிம் ஆம்புடேஷன், அதாவது கால் துண்டித்தல், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சர்க்கரை நோய். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இது எல்லாமே வந்துட்டு ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே இது வந்து சர்க்கரை நோயை கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. தேங்க்யூ டாக்டர். அடுத்ததா டாக்டர் சௌமியா கிட்ட கேட்கலாம். டாக்டர், இந்தியாவுல கட்டுப்பாடு இல்லாத மற்றும் சிகிச்சை அளிக்கப்படாத சர்க்கரை நோய்க்கான முக்கிய காரணம் என்ன டாக்டர்? இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன் கணக்குப்படி இந்தியாவில 7.5 கோடி மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. ஆனா அதுல பாதி பேருக்கு அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதே தெரியாது. வேரியஸ் ஸ்டடீஸ்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல 70% ஆர் நாட் அச்சீவிங் தேர் கிளைசிமிக் கண்ட்ரோல். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ். நம்ம மக்களுக்கு டயபெட்டிஸை பத்தி இல்ல டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸை பத்தி சரியான ஒரு விழிப்புணர்வு இல்ல. செகண்ட் ஒன், லேக் ஆஃப் காம்ப்ளையன்ஸ். டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன், அதாவது ஈட்டிங் ஹெல்தி டயட், ப்ராப்பரான எக்ஸசைஸ், அதெல்லாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் ஃபாலோ பண்றதே இல்ல. சில பேஷண்ட்ஸ் ஈவன் மெடிசின்ஸ் கூட ப்ராப்பரா சாப்பிடுறது இல்ல. அப்புறம் தேர் ஆர் அனதர் ரீசன்ஸ் லைக் ஃபினான்ஷியல் ரீசன்ஸ், அப்புறம் ரிமோட் ஏரியாஸ்ல ப்ராப்பர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இல்ல. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இதனாலதான் நம்ம மக்களுக்கு டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன்ஸ். அடுத்ததா டாக்டர் கிருஷ்ணா சங்கர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சிகிச்சை அளிக்கப்படாத சர்க்கரை நோய் எப்படி இதய நோய்களுக்கு வழிவகுக்கிறது டாக்டர்? இந்த ஹார்ட் அட்டாக் அண்ட் டயபெட்டிஸ் இது காமனா எல்லாரும் மக்கள் காலையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்தா டயபெட்டிஸ், இந்த ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் அட்டாக் வந்தாலே டயபெட்டிஸ் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்ட் ரொம்ப அக்ரெசிவான ஆர்கன், நம்ம துடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம தூக்கத்துல கூட எல்லா ஆர்கன்ஸும் அமைதியாயிரும். ஆனா லங்ஸ் ஹார்ட் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அது இல்லாம நம்ம ஆப்வியஸ்லி ஹார்ட்னஸ்னா உயிர் போயிடும். ஸோ ஹார்ட் நமக்கு வாழ்றதுக்கே வேணும். ஸோ அவ்வளோ பிளட் ஃப்ளோ, அவ்வளோ குளுக்கோஸ், அவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ லாங் ஸ்டாண்டிங் என்ன ஆகும்னா, குளுக்கோஸ் ஏற ஏற நம்ம டயபெட்டிஸ் மேல கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பேன். லாங் ஸ்டாண்டிங் டியூரேஷன்ல மெதுவா சின்ன சின்ன ரத்த குழாய் தான் ஹார்ட்டுக்கும் அதுவே பம்ப் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு சாப்பிட்றதுக்கு அதோட மசில்ஸ்க்கு ரத்த குழாய் வேணும். கொரோனரி ஆர்டரிஸ்ம்பாங்க. கிராஜுவலா அக்ளூட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் 60 to 80% தாண்டும் போது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும்னு வச்சுக்கோங்க. தாண்டும் போது என்ன ஆகும்னா, எக்ஸர்ட் பண்ணும் போது அந்த பகுதிக்கான அந்த மசிலுக்கான ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும், குளுக்கோஸ் கிடைக்காம போயிடும். ஏன்னா பிளாக் ஆயிருக்கு நல்ல. ஸோ டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டா வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்கும் இந்த ஸ்டெப்ல, அந்த பகுதி செயலிழந்து போயிடும், உயிரிழந்து போயிடும். ஸோ அதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்றேன். அடுத்ததா டாக்டர் ரகுராமன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சிகிச்சை அளிக்கப்படாத சர்க்கரை நோயோட மிக முக்கிய தீவிர பாதிப்பா சர்க்கரை நோய் சார் சிறுநீரக பாதிப்புகள் ஏன் இருக்கு டாக்டர்? இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது அது சிறுநீரக இரத்த நாளங்களை சேதப்படுத்தும். இது சேதப்படுத்துறதுனால நாளடைவுல சிறுநீரகத்தின் வழியாக புரதம் அதிகமாக வெளியேறும். அதுதான் புரோட்டீனூரியா அப்படின்னு. இந்த புரோட்டீனூரியா அதிகமாக நாளடைவுல அது கிட்னி செயலிழப்பு இல்ல தீராத சிறுநீரக நோய், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ட்டு கொண்டு போய்விடும். ஒரு பேஷண்ட்டு கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு வந்துருச்சுன்னா பேஷண்ட்டுக்கு பல விதத்துல தொந்தரவுகள் வரும். அது என்ன மாதிரின்னா, இரத்த சோகை வரலாம், அனீமியா. இது இல்லாம கால்சியம் குறைபாடு ஏற்பட்டு போன்ஸ் வீக் ஆகலாம். இது இல்லாம கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம பேஷண்ட்டுக்கு ப்ரெஷர் அதிகமாகும், அதாவது ரத்த கொதிப்பு அதிகமாகும். இது இல்லாம நாளடைவில் டோட்டல் கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும். வாரத்துக்கு 2 இல்லாட்டி 3 தடவை. இது இல்லாட்டினா கடைசியா பேஷண்ட்டுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியாகும். இது எல்லாமே பேஷண்ட்டுக்கு அதிகமான பொருட்செலவை கொண்டுபடுத்தி உற்பத்தி ஆகும், கொண்டு போய் விடும். அடுத்ததா டாக்டர் சௌமியா கிட்ட கேட்கலாம்.
டாக்டர், சர்க்கரை நோய், பாத நோய் தொற்றுகள் என்பவை யாவை? மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது ஏற்படுவதை எப்படி தவிர்க்கலாம் டாக்டர்? டயபெட்டிஸோட ஒரு மெயின் காம்ப்ளிகேஷன் வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ். ரொம்ப நாளா பிளட் சுகர்ஸ் அன்கண்ட்ரோல்டா இருந்தனா கால்ல இருக்கிற நர்வ்ஸ் டேமேஜ் ஆயிடும். அது இல்லாம காலுக்கு போற பிளட் ஃப்ளோவும் கம்மி ஆயிடும். அதனால காலில அல்சர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் சில டைம்ல ரொம்ப டேஞ்சரஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா நம்ம இந்த ஃபுட் அல்சர்ஸ் சரியா ட்ரீட் பண்ணலன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகி ஈவன் கால் எடுக்கிற நிலைமைக்கு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அது வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளட் சுகர் கண்ட்ரோல். நம்ம பிளட் சுகர் எப்பவுமே நல்ல கண்ட்ரோலா மெயின்டைன் பண்ணணும். செகண்ட் ஒன் ஃபுட் கேர். அதுல என்னெல்லாம் வரும்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் ஃபுட் ஹைஜீன். நம்ம ஃபுட் ஹைஜீன் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். செகண்ட் ஒன் டெய்லியும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி காலை செக் பண்ணணும். ஏதாவது அல்சர்ஸ் இருக்கா, ஏதாவது ஃபாரின் பாடிஸ் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணணும். தேர்ட் ஒன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாரும் கரெக்டான ஃபுட் வேர்ஸ், அப்ரோப்ரியேட் ஃபுட் வேர்ஸ் வேர் பண்ணணும். இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணினா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் வராம அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். நலமே சூழ்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நலமே சூழ்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. அடுத்ததா டாக்டர் கிருஷ்ணா சங்கர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சிகிச்சை அளிக்கப்படாத சர்க்கரை நோய் சார் நரம்பு பாதிப்புகளின் பங்கு என்ன? மேலும் அவை அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது டாக்டர்? நியூரோபதி அப்படின்னு என்ன பேர்ல நியூரோபதி என்னன்னா, நம்ம காலுக்கு போற உடம்புல ரத்த குழாய்களும் பாத்தீங்கன்னா அதுக்கும் சாப்பிட்றதுக்கு குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் வேணும். அதே மாதிரி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல இந்த குளுக்கோஸ் ரொம்ப நாளா சேர்ந்து கொழுப்பா மாறி ரத்த குழாயை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அன்ட்ரீட்டட் டயபெட்டிஸ் தான். ட்ரீட் பண்ணி வச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. மெயினா காலுக்கு போற ரத்த குழாயெல்லாம் என்ன ஆகும்னா மெதுவா டேமேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பாதி செயலுக்கு அமைச்சிரும், இறக்க அமைச்சிரும். ஒரு குட்டி நரம்பா என்ன ஆகும், பேஷண்ட்டுக்கு கால் மெதுவா மரத்து போக ஆரம்பிக்கும். முதல்ல சில பேருக்கு எரிச்சல் வரலாம், பயங்கர எரிச்சல் வரலாம். சம்மந்தமே சும்மாவே எரிச்சல் வரும். நடந்து குத்தி இருக்க மாட்டாங்க, அடிபட்டு இருக்காது, எரிச்சல் வரும். சில பேருக்கு எரிச்சல் பிளஸ் மரத்து போறது கலந்துருக்கும். சில பேருக்கு வெறும் மரத்து போறது மட்டும் ஸ்டார்ட் ஆகும். மூணுமே பிரச்சனை தான். இந்த எரிச்சல் வர்றது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சிம்டம்ஸ். அவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியாது. டெய்லி நைட் எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும். டயபெட்டிஸ் முக்கால்வாசி பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. டயபெட்டிஸ்னாலே தெரிஞ்சிருக்காது, அவங்க வேற ஏதோ காரணம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே மரத்து போயிருக்கும், ஆனா கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. சோ இது என்ன ஆகும், காலில் புண்ணு ஏதாவது சின்னதா அடிபட்டா கூட புண்ணு ஸ்டார்ட் ஆயிடும். அந்த புண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படியே மேல போய் புண்ணு பெருசாகி ஆப்ரேட் பண்ற நிலைமையிலுக்கு ஆம்புடேஷன் இல்ல கால் இழக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஆனா இது அத்தனையும் தடுக்கவும் முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருந்தே குளுக்கோஸ் லெவல் பார்த்துட்டு தொந்தரவு வரக்கு முன்னாடியே அதை மெயின்டைன் பண்ணி 3 மாசத்துக்கு ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ட்ரீட்மெண்ட் அதுக்கு எதில் மாத்திக்கிட்டே இருந்தா நியூரோபதி பிரச்சனையே வராம தடுத்து முடியும். தேங்க்யூ டாக்டர். அடுத்ததா டாக்டர் ரகுராமன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், சிகிச்சை அளிக்கப்படாத சர்க்கரை நோய் கண் பார்வையை எப்படி பாதிக்கும் டாக்டர்? சர்க்கரை நோயினால் கண் பார்வை பல வழிகளில் பாதிக்கப்படலாம். முதலாவதாக கண் விழித்திரை பிரச்சனை, அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி. இதனால் கண் விழித்திரை விலகல் ஏற்படலாம், அதாவது ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், இல்லைன்னா ரெட்டினல் ஆர் ப்ரீ ரெட்டினல் ஹெமரேஜ் ஆர் விட்ரியஸ் ஹெமரேஜ், அதாவது கண்ணுக்குள்ள இரத்த கசிவு ஏற்படலாம். இதனால் கண் பார்வை பாதிக்கப்படும். இன்னொரு முக்கியமான வழி என்னன்னா புரை, அதாவது கேட்ராக்ட். கேட்ராக்ட்ல சுகர் பேஷண்ட்டுக்கு சீக்கிரமா முத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் ஒரு விதமான கேட்ராக்ட் வரலாம். அதற்கு பேர் ஸ்னோஃப்ளேக் கேட்ராக்ட். இதுவும் ஒரு வகையில கண் பார்வை பாதிப்பு இருக்கு. இது இல்லாம குளோக்கோமா, கண்ணில் பிரஷர் அதிகமாக இருக்கிறது, இதுவும் ஒரு கண் பார்வை இழப்புக்கு ஒரு காரணம். இது இல்லாம கொஞ்சம் ரேரான காசு என்னன்னா விழித்திரையில வரக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும். அதாவது சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி வெயின் அக்ளூஷன், சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அண்ட் வெயின் அக்ளூஷன், இதுல எது வேணாலும் நடக்கலாம். இந்த வழிகள்ல கண் பார்வை பாதிப்பு ஏற்படலாம். தேங்க்யூ டாக்டர். அடுத்ததா டாக்டர் சௌமியா கிட்ட கேட்கலாம். டாக்டர், சர்க்கரை நோய் பாதிப்புகளை தவிர்க்க முக்கியமானது எது டாக்டர்?
டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறது தெரியணும். நம்ம முன்னாடியே சொல்லிய மாதிரி இந்தியால இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல பாதி பேருக்கு அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதே தெரியாது. அப்போ டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு டயபெட்டிஸ் ஸ்கிரீனிங் இஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க 35 வயசு இல்ல அதுக்கு மேல இருக்குன்னா எல்லா வருஷமும் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்ப நீங்க ஒபீஸா இருக்கு இல்ல ஓவர் வெயிட்டா இருக்குன்னா ஈவன் 20ஸ்லயே அந்த டயபெட்டிக் ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சனா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்லனே பிளட் சுகர் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்ப டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் என்னன்னா ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக், டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ், கிட்னி ப்ராப்ளம், விஷன் லாஸ் இதெல்லாம் தான் டயபெட்டிஸோட லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பிகினிங் அட் த டைம் ஆஃப் டயக்னோசிஸ்ல இருந்தே சுகர்ஸ் கண்ட்ரோல் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அந்த சுகர் மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்? அப்ப டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராப்பர் ஹெல்தி டயட் எடுக்கணும், கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணணும், டாக்டரோட அட்வைஸ் படி கரெக்டா மெடிசின் சாப்பிடணும். அந்த ஃபாலோ அப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நம்ம கரெக்டா டாக்டர் கிட்ட ஃபாலோ அப் விசிட்ஸ் போகணும், ஃப்ரீக்வெண்டா சுகர் செக் பண்ணணும். அந்த சுகருக்கு ஏத்த மாதிரி நம்ம மெடிசின்ஸும் சேஞ்ச் பண்ணணும், மெடிசின்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் கரெக்டா பண்ணி சுகர் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம்னா டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்த கேள்வியை எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் காமனா கேட்கிறேன். டாக்டர்ஸ், சர்க்கரை நோயை சிறப்பா எப்படி குறைப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது என்பது குறித்து நினைவில் கொள்ளக்கூடிய கருத்தை சொல்ல முடியுமா டாக்டர்ஸ்? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ரொம்ப காமன் டிஸார்டர். 10ல் ஒரு மனிதனுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க பிளேம் பண்றதை நிப்பாட்டிக்கணும். டயபெட்டிஸ் என்னோட வாழ்க்கை நாளதான் வந்துச்சு கிடையாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிஸார்டர். வெறும் லைஃப் ஸ்டைல்னால மட்டும் வரல, பல விஷயங்கள் பிளே பண்ணும். ஸோ அவங்க தான் காரணம், அவங்களோட தொழில் தான் காரணம், சாப்பாடு தான் காரணம் மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். ஆனா கண்டிப்பா மருத்துவர் அணுகணும். வெறும் சோஷியல் மீடியா வச்சும் வெறும் அவங்களா படிச்சு செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிடணும். நாங்க ரொம்ப டேஞ்சர்ஸ் பாக்குறோம், அவங்களே செல்ஃப் ட்ரீட் பண்ணி டேமேஜ்ல மட்டும் எங்கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ லைஃப் ஸ்டைலையும் யூஸ் பண்ணிக்கணும். மெடிசனும் சில பேர்த்துக்கு வேணும். கம்பேர் பண்ணவே கூடாது. இது அவர் அதை பண்ணியிருக்காரு, வெறும் இது சப்பாத்தி மட்டும் எடுத்துட்டு நல்லா இருக்கிறாரு அப்படி கிடையாது. கம்பேர் பண்ணவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மனிதனுக்கு மாறும். நார்மல் லைஃப்ல கண்டிப்பா வாழ முடியும். முக்கால்வாசி காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்க முடியும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் லைஃப் ஸ்டைல் பிளஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரெகுலர் ஃபாலோ அப்ல பண்ண முடியும். சர்க்கரை நோய் வராம தடுக்கிறது தான் பெஸ்ட் வழி. அதுக்கு முதல்ல எடுத்தோடனே நடைப்பயிற்சி, எக்ஸசைஸ், அது எதுவானாலும் இருக்கட்டும், அது நடைப்பயிற்சி தான் மோஸ்ட் காமன். அது பண்ணணும் அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் பர் டே. இது இல்லாம உங்களோட உடல் பருமன், அதாவது ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு அதை குறைக்கணும். இது இல்லாம அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் எண்ணெய் பலகாரங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சா தள்ளி என்னாச்சும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வேணா சாப்பிடணும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த சுகர் மாத்திரைகளை கரெக்டா டெய்லி சாப்பிடணும், ஒரு வேளை கூட விடாம சாப்பிடணும். அதே மாதிரி சர்க்கரை நோயினால் வரக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ அப் பண்ணிக்கணும். இருக்கா இல்லையா என்பதை ஃபாலோ அப் பண்ணிக்கணும். இது இல்லாம சர்க்கரை நோய் மாதிரி இருக்கக்கூடிய ரத்த கொழுப்பு அளவு, ரத்த கொதிப்பு இதெல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். Diabetes is a major public health problem in India and around the world. இந்தியாவில per year around 7 lakh people diabetes complicationால இறந்து போறாங்க. So என்னோட take home message என்னன்னா prevention is always better than cure. So இந்த diabetes வரதுக்கு மெயினான ரீசன் obesity, அதாவது உடல் பருமன். அப்போ நீங்க டயபெட்டிஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா உங்க பாடி வெயிட் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். நீங்க ஒபீஸ் ஒரு ஓவர் வெயிட்டா இருக்குன்னா அந்த வெயிட் கம்மி பண்றதுக்கான மெஷர்ஸ் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்ப டயபெட்டிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குன்னா அது கரெக்டா மெயின்டைன் பண்ணிடுங்க. கரெக்டா ஒரு ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணிடுங்க, எக்ஸசைஸ் ருட்டீன் ஃபாலோ பண்ணிடுங்க, டாக்டர் ஃபாலோ கரெக்டா பண்ணிடுங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் ஆகுதும் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. டாக்டர்ஸ், இவ்வளவு நேரமா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சர்க்கரை நோய் பற்றிய பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்ஸ். நேயர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.